டிஎஸ் ரெட்டி புக்கில் பார்ட்னர்ஷிப் அட்மிஷன் சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 24, அதாவது அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற அந்த முக்கியமான ரிசர்வ் ஆர் ஃபண்டு மொத்தம் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இது அசட் சைட், இது லைபிலிட்டி சைட். ஸோ அசட் சைடில் மிஷின் ரீப்ளேஸ்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது, அதாவது ஒரு மிஷினை வாங்குறதுக்கு திரும்ப அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இது டஸ் நாட் பிலாங் டு எனி ஃபண்ட் ஆர் ரிசர்வ் பிகாஸ் இட் இஸ் கிளியர்லி ஃபார் அனதர் அசட். ஓகேயா, ஸோ இது ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு போகாது. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் 4500, ஆனால் மார்க்கெட் வேல்யூ 4000, இப்போ 500 rupees மைனஸ் ஆகுது. ஸோ இது ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு போகும். ஓகே, லைபிலிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரிசர்வ் நார்மலாக போகும். ஓகே, அடுத்தது அதே மாதிரி இது ஃபண்டு மிஷின் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபண்டு. ஓகே, இது டெப்ரிசியேஷனுக்கு ஈக்குவலண்ட், அதனால் இது போகாது. இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன்